கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தை நாம் காணும்படிக்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். கடந்த 11 மாதங்கள் அற்புதமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இருந்தது. ஏற்ற தாழ்வுகள் இருந்தது, மேடு பள்ளங்கள் இருந்தது, புயல் கொந்தளிப்புகள் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. எல்லாம் நிரம்பிய ஒரு ஆண்டாக 24 இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் இந்த ஆண்டில் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினாலே 11 மாதங்களை நாம் முடித்து 12வது மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். உலக பிரகாரமான மக்களுக்கு அல்லது வேறு நம்பிக்கையில் இருக்கிற மக்களுக்கு இன்னொரு மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்கிறது என்பது நம் எல்லாரும் தெரிந்த ஒன்று தான். இன்றைக்கு மேலை நாடுகளிலோ ஏன் இந்தியாவில் கூட ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தை துவங்கி இன்றைக்கு பல விதங்களிலே திட்டமிட்டு அதை கொண்டாடுவதற்கான எல்லா விதமான திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். 12வது மாதம் வரும்பொழுதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு மாதம். அதற்கான அடிப்படை காரணத்தை தான் இங்கே தேவ தூதர் அந்த மெய்ப்பரிடத்தில் சொல்ல நாம் கேட்டோம். அதில் அவர் குறிப்பிடுகின்றதான கருப்பொருள் என்னவென்றால், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஒரு இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் எல்லா விதத்திலும் பாக்கியம் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். காரணம் என்ன? அவர்களுக்கென்று இரட்சகர் இருக்கிறார். தங்களை ரட்சிக்கும்படியாய், தங்களை மீட்டெடுக்கும்படியாய், தன்னை தேடுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும்படியாய், காணக்கூடாதிருந்த கடவுளை, தொடக்கூடாதிருந்த அவருடைய சமூகத்தை, திரும்பி பார்க்க முடியாமல் இருந்த அந்த மகிமையை நாம் காணவும், அதை தொடவும், எல்லாவற்றுக்கு மேலாக சிருஷ்டி கடவுளாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் அப்பா என்று அழைப்பதற்கான அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாயிலாக நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் 11 மாதத்தை சுகமாய் கடந்து வந்திருக்கின்றோம் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கின்றோம் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாளை மகிழ்ச்சியோடு கூட நாம் கொண்டாடுவதற்கு திட்டமிடுகிறோம் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன? இரட்சகராக கடவுள் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்ததினாலே, நம்மை தேடி வந்த இரட்சகர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகி இருக்கின்றார். ஆகவே தான் தேவ தூதர் வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை அந்த மெய்ப்பரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் இல்லையா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எல்லா ஜனத்திற்கும். இன்றைக்கு யாரெல்லாம் ஆம் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர்
அவர் என்னை தேடி வந்தார் என்று நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம், எவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம் அல்லவா! நேற்றைய தினத்தில் ஒரு நினைவு நாள் கூட்டத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே கூடியிருந்த அநேக மக்கள், எனக்கு மிகவும் தெரிந்த என் சொந்த கிராமத்தில் என்னுடைய உயிர் நண்பன் மரித்த 1ஆம் ஆண்டு அந்த நினைவு கூட்டத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்து இருந்த மக்களில் நான் பலரை நான் கவனித்தேன். பலர் கிறிஸ்துவத்திற்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், ஆண்டவரை குறித்து முற்றிலும் அறியாதவர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் வந்தார்கள் என்று நான் ஆராய்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய குடும்பங்களில் என்னெல்லாம் நிகழ்ந்தது என்று அப்படி நினைத்து பார்க்கும் பொழுது, பலருடைய குடும்பத்தில் வேதனையான காரியங்கள், இழப்புகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும். அதன் மத்தியில் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இன்றைக்கு மிக மிக எளிதாக மக்கள் சொல்லிவிடுகிறார்கள், பணத்திற்காக மதம் மாற்றுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் பலவிதமாக கிறிஸ்துவத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே உட்கார்ந்திருந்த மக்களை நான் கவனித்து பார்க்கும் பொழுது மிகவும் கண்ணீரின் பாதையிலே இருந்த மக்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை இல்லாத இடத்திலே நாம் தள்ளப்படும் பொழுது, வாழ்க்கை பொய்த்து போகும் பொழுது, வாழ்க்கை வனாந்தரமாகும் பொழுது, வாழ்க்கை ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, ஆண்டவர் இரட்சகராகிய கடவுள் இந்த உலகத்தில் வந்து, இதோ உங்களுக்கான நற்செய்தி, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னாரே, அது அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய், புதிய நம்பிக்கை கொடுக்கிறவராய், சந்தோஷத்தை கொடுக்கிறவராய், சமாதானத்தை கொடுக்கிறவராய், ஒரு பெரிய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறவராய், எதிர்காலத்தை அவர் எதிர்காலத்தை மகிழ்ச்சி உள்ள எதிர்காலமாக, பிரகாசமுள்ள எதிர்காலமாய் கடவுள் மாற்றி தருகிறபடினால்தான் அவர்கள் வாழ்க்கை கசந்து சின்னாபின்னமான சூழ்நிலையில், எங்கே போவதென்று தெரியாத நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கொடுக்கிற ஆறுதல் அவர்களை நிரப்புகிறது. அதன் மூலமாய் அவர்கள் இந்த ஆண்டவர் எனக்கு போதும் என்று வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மதம் சார்ந்த காரியம் அல்ல, இது எல்லா மக்களுக்கான நற்செய்தி. அந்த இரட்சகர் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு, நம்முடைய எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், நம்மை தேடி வந்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருவதற்கு அவர் போதுமானவராக இன்றைக்கும் இருக்கிறார். ஆகையால் வாழ்க்கையில் வருகின்ற எந்த பிரச்சனைகளையோ சவால்களையும் கவலைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் ஓடோடி போய் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, இதோ என்னை மீட்கும்படியாய் நீர் வந்தீரே, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, இதோ என் வாழ்க்கையிலே நான் சமாதானம் இல்லாது இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், தோற்று போய் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான ஒரு மாதம். ஏனென்றால் எங்களை தேடி வந்த ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதம். சுவாமி, உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்காய் பிறந்திருக்கிறீர். இன்றும் எங்களை எல்லா விதத்திலும் ரட்சித்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற
அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் இந்த 1ஆம் தேதியை எந்த நிலையிலிருந்து துவங்குகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்கள் மறையட்டும், அவருடைய வேதனை நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களோ, ஆண்டவரை இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பமோ, படுக்கையில் இருக்கிற குடும்பமோ, தோல்வியிலே அவமானத்திலே நிந்தையில் இருக்கிற குடும்பமோ, எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சொன்ன உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொன்னீரே, அந்த மீட்பு ஆண்டவரே எமது பிள்ளைகளுக்குள்ளாய் உண்டாகி இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எமது பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படியாய் பாதுகாப்போடு இருக்கும்படியான கிருபைகளை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பண்டிகை தினம் எமது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபைகளை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.